வாசிக்கலாம். இந்த பரிசுத்த ஜனம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நாம் முகவுரையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஜனம் என்று சொல்லும் போது அதுல பரிசுத்தமாய் இரு என்கிறது நமக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்று சொல்லி அங்கே பரிசுத்த ஜனம் என்று அடையாளப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த முகவுரையில பரிசுத்தமாய் இரு என்கிற அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்தமாய் இரு என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா அதற்குரிய படங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தம் என்கிறதுக்கு நேர் எதிரான சொல் பாவம் அல்லது அசுத்தம் என்கிற சொல் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. பரிசுத்தம் எங்கே துவங்குகிறது? எந்த ஒரு காரியமும் அதனுடைய துவக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பரிசுத்தம் எங்கே துவங்குகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் அதனுடைய தொடக்கம் அல்லது துவக்கம் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக தலைமைத்துவம் என்கிற அந்த வார்த்தையை நாம் அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்தத்தினுடைய துவக்கத்திற்கும் தலைமைத்துவம் என்கிற அந்த வார்த்தைக்கும் தொடர்புடையது. அதைத்தான் நாம் இந்த பகுதியிலே பார்க்க போறோம். தலைமைத்துவம் என்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தலைமைத்துவம் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. அலுவலகம், அதுபோல மருத்துவமனை அல்லது கல்வி ஸ்தாபனம், எல்லா இடத்திலையும் நாம் செய்கிற எல்லா வேலைகளையும் தலைமைத்துவம் பரவி இருக்கிறது. அப்போ அலுவலக பணியை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் அதற்குரிய நிர்வாகம், அதற்குரிய மேனேஜர், அதற்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், இவ்வளவும் இந்த தலைமைத்துவம் அங்கே மேனேஜர் என்ன சொல்றாங்களோ அல்லது அந்த நிர்வாகம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையிலே பணியாளர்கள் பணி செய்ய வேண்டும். இது தலைமைத்துவம். அதுபோல மருத்துவமனை நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த மருத்துவத்திற்கு ஒரு நிர்வாகம் அல்லது மருத்துவத்துறை, டாக்டர்ஸ், அதுக்கு கீழே செவிலியர் அல்லது நர்ஸ் என்று சொல்லக்கூடிய பணியாளர்கள், இப்ப எல்லா இடத்திலுமே தலைமைத்துவம் இருக்கிறது. தலைமை என்ன சொல்லுகிறார்களோ அதன்படிதான் அதுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அனைவரும் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, கல்வித்துறை நாம் எடுத்துக்கொண்டாலும் கல்வித்துறைக்கென்று அதற்குரிய நிர்வாகம், அதற்குரிய டிஓ அல்லது தாளாளர், தொடர்ந்து வருகிற தாளாளர், கல்வித்துறை அதிகாரிகள், அதுபோல ஒவ்வொரு கல்வி ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், அதற்கு கீழே உள்ள ஆசிரியர்கள், அதற்கு கீழே மாணவர்கள் வருகிறார்கள். எல்லாவற்றை எடுத்துக்கொண்டாலும் தலைமைத்துவம் அங்கே இருக்கிறது. பரிசுத்தமாயிரு என்கிற அந்த வார்த்தையை தியானிப்பதற்கு தலைமைத்துவத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்ப இந்த தலைமைத்துவம் எங்கேயாவது மீறப்படுமானால் அங்கே இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் பணியாளர்கள், அல்லது தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். ஏன் தலைமைத்துவம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, ஒரு அலுவலகத்திலேயோ அல்லது ஒரு தொழில் நிறுவனத்திலேயோ வேலை செய்யும் போது அந்த தலைமை அல்லது அந்த மேனேஜர் அல்லது அந்த ஓனர் சொல்லுகிறதை வார்த்தையை மீறும் போது அங்கே இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னா அந்த தலைமைத்துவம் அவ்வளவு அதிகாரம் உள்ளது, அல்லது அந்த தலைமைத்துவத்திற்கு ஒரு தனி சிறப்பு அங்கே இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் ஏதேன் தோட்டத்தில் தலைமைத்துவம் மறுக்கப்பட்ட போது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதையும் நாம இங்கே பார்க்க இருக்கிறோம். தமது சாயலில் தமது ரூபத்தின்படியே படைக்கப்பட்ட மனிதன் ஏதேன் தோட்டத்திலே அங்கே ஆண்டவர் வைக்கிறார். சில காலத்துக்கு பிறகு துணை அங்கே கொடுக்கப்படுகிறது. அங்கே ஏவாள் அங்கே கொடுக்கப்படுகிறார். ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் தோட்டக்காரராக அல்லது எஜமானாக, படைத்த தெய்வமாக சில நிபந்தனைகளை முன்வைக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 ஒருவர் வாசிக்கலாம். ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் ஆண்டவர் வைக்கிறார். ஒருவேளை இந்த வசனத்தை நாம் அங்கே பார்க்கும்போது எஜமான் அல்லது தோட்டக்காரர் முதல் மனிதனை உருவாக்கி அவனுக்கு சில நிபந்தனைகளை அல்லது பணிகளை கொடுக்கிறார். தோட்டத்தை பராமரிக்க வேண்டும், காவல் காக்க வேண்டும் என்று இந்த நிபந்தனைகள் முன்வைக்கப்படுகிறது. ஏன் இந்த நிபந்தனைகள் என்று சொன்னால் இதன்படிதான் அங்கே ஏதேன் தோட்டத்தில் செயல்பட முடியும். நீங்க அதுல கவனிச்சு பார்த்தீங்கன்னா சில விதிமுறைகளையும் ஆண்டவர் முன்வைக்கிறார், சட்டத்திட்டங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி
நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 17ஆம் வசனத்துல, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்போ இந்த கட்டளையையும் இந்த நியமங்களையும் கடைபிடித்துதான் ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியும். இதை மீறும் போது அங்கிருந்து அனுப்பிவிடப்படுவார்கள். அப்ப இந்த நிபந்தனைகளை பார்க்கும்போது தோட்டக்காரன் மனுஷனுக்கு அல்லது மனுஷிக்கு கொடுத்த இந்த கட்டளை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்ப தோட்டக்காரர் பனி நேரத்துல வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அல்லது அவங்கள தடை செய்ய மாட்டார். மாலை நேரத்துல, சந்திகா நேரத்துல அவங்களோடு கூட வந்து உரையாடி அவர்களை விசாரித்து அவருடைய நிலைமையை அறிந்து கொள்கிறார். இதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியம். இப்போ இந்த ஏதேன் தோட்டத்துல புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் விலக்கின அந்த செய்தி ஏவாளுக்கும் அங்கே தெரிந்திருந்தது. நீங்க வாசித்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஏவாள் சொல்லுகிறாள், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இந்த செய்தி ஏவாளுக்கும் அங்கே தெரிந்தது, கனியை புசிக்க கூடாது என்கிற அந்த நிபந்தனை. அப்ப தோட்டத்தினுடைய பணி அல்லது தோட்டத்தினுடைய விதிமுறை 2 பேருக்குமே நன்றாக தெரியும். இப்ப இந்த சூழ்நிலையில தான் சில நாட்கள் கழித்து விதிமுறை மீறல் நடைபெறுகிறது. புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசிக்கும்படி அந்த ஏவாள் முற்படுகிறார். சம்பவ இடத்துல சர்ப்பமும் ஏவாளும் மட்டும் அங்கே இருக்கிறார்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, அங்கே ஏவாள் அந்த கனியை பறித்து அதை புசித்து அதை கொண்டு போய் ஆதாமுக்கும் அங்கே கொடுக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அங்கே இடம்பெறுகிறது. அப்ப தோட்டக்காரனுடைய விதிமுறைகளை, சட்டத்திட்டங்களை இவர்கள் மீறுகிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அப்ப விதிமுறை மீறலை அங்கே ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். எப்படி ஒரு கம்பெனி அவங்களுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட அல்லது அந்த தலைமைத்துவத்துக்கு உட்பட்ட காரியங்களுக்கு மீறும் போது வெளியேற்றுகிறதோ, அது போல இந்த ஏதேனில் உருவான இந்த சட்டத்திட்டம் இன்றைக்கும் எல்லா நிறுவனங்களிலும் எல்லா ஸ்தாபனங்களிலும் கடைபிடிக்கப்படுகிறது. தலைமைத்துவம் சொல்லுகிறதை நாம் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும், நிர்வாகம் சொல்லுகிறதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கிற விதிமுறை ஏதேனிலே அங்கே உருவாகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்ப தோட்டக்காரர் கர்த்தர் அங்கே விதிமுறை மீறலை அவர் அங்கே முன்வைத்து அவர்களை வெளியேற்றுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்ப ஏதேனில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இதுக்கு என்ன காரணம்? கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவம். இந்த கீழ்ப்படியாமை, ஆண்டவருடைய சொல்லை மதித்து அவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து, ஒருவேளை ஆண்டவர் பின் நாட்களில் அந்த கனியை புசிக்க கொடுக்கலாம். என வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ விருட்சத்தின் கனியை ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப பின் நாட்களிலே ஒருவேளை அதை கொடுத்திருக்கலாம். ஆனால் அவங்க சட்டத்திட்டங்களை மீறினதுனால கீழ்ப்படியாமை என்கிற பாவம் உள்ளே நுழைந்தது. இந்த கீழ்ப்படியாமை குடும்ப வாழ்க்கையிலையும் அது பொருந்தும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அதை அப்படியே குடும்ப வாழ்க்கைக்கு பொருத்தி காண்பிக்கிறார். ஒரு தலைமைத்துவம், அந்த தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படியாத ஆதாம் ஏவாளை அங்கிருந்து ஆண்டவர் வெளியேற்றுகிறார். அதுதான் குடும்பத்திலே முன்வைக்கிறார். எபேசியர் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 23, 24 வாசிக்கலாம். இங்க ஒரு விதிமுறையை முன்வைக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த தலைமைத்துவம் குடும்ப வாழ்க்கையிலையும் பவுல் அப்போஸ்தலன் முன்வைக்கிறார். சபை கிறிஸ்து, சபைக்கு கிறிஸ்து தான் தலைவர். குடும்ப வாழ்க்கையை அப்படியே எடுத்துக்கொள்வோமான குடும்பத்துல மனைவிக்கு கணவன் தான் தலை என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த 2 விதி பிரமாணத்துல கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள தொடர்பும், குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவு முறை தொடர்பிலையும் ஒன்றுபடுத்தி காண்பிக்கிறார். ஒரு சபை, இந்த சபை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட திருச்சபை. இதற்கு ஆண்டவரை தலைவர், கிறிஸ்துவே தலைவர், மற்ற எல்லாம் அவருக்கு கீழே தான். அப்ப ஆண்டவர் தலைவராக இருக்கிறது போல குடும்பத்திலையும் மனைவிக்கு அங்கே கணவன் தான் தலை என்று பவுல் அப்போஸ்தலன் இந்த தலைமைத்துவத்தை முன்வைக்கிறார். அப்ப இந்த தலைமைத்துவம் அங்கே முன்வைக்கப்படுகிறதுனால ஒருவேளை இந்த ஏதேனில் நடந்த அந்த தலைமைத்துவம் இங்கே குடும்ப வாழ்க்கையிலையும் அங்கே முன்வைக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் படைத்தார்.
ஆண் பெண் சமம் என்று பேசப்படுகிற இந்த உலகத்துல, இந்த உலகத்தார் பேசுகிற அந்த காரியத்துல வேதம் சொல்லுகிறது ஆணும் பெண்ணுமாக படைத்தார். நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதாம் உருவாக்கப்பட்டு சில காலம் போய் தொடர்ந்து ஏவாள் உருவாக்கப்படுகிறார். அப்ப இந்த கால இடைவெளி அல்லது அந்த தொடர்ந்து உருவாக்கப்பட்ட ஏவாள், இந்த விதிமுறை அடிப்படையில் நாம் பார்க்கும்போது தலைமைத்துவம் அங்கே கொடுக்கப்படுகிறது. மனைவிக்கு தலைமை அல்லது தலை கணவன் என்று அங்கு அது உறுதிப்படுகிறது நாம் அங்கே பார்க்கிறோம். நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண் பெண்ணாக ஆண்டவர் உருவாக்கல, ஒரே நேரத்தில் ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் உருவாக்கி வைக்கல. ஆண் உருவான பிறகு ஆணும், அதுக்கு பிறகுதான் பெண்ணும் அங்கே உருவாக்கப்படுகிறார். அப்ப இந்த கால இடைவெளி நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண் பெண் சமம் என்று பேசக்கூடிய உலகத்தாரை, அந்த கணவருக்கு வயது 35 இருக்கும், மனைவிக்கு வயது 30. அப்ப அங்க சமம் இல்லை என்று நம்ம அங்கே கேட்கும் போது அவர்கள் அதை சமாளிக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த வயது வித்தியாசம் மனிதர்கள் ஏற்படுத்தின ஒரு காரியம் அல்ல. ஒருவேளை அந்த கால இடைவெளி மனிதன் ஏற்படுத்திய காரியம் அல்ல, ஏதேனில் உண்டான ஒரு காரியம். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேய நிருபத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12, 13 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2. இந்த விதிமுறை அல்லது வயது வித்தியாசம் ஏதேனிலே உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் என்று பவுல் அப்போஸ்தலன் முன்வைக்கிறார். முதலாவது உருவாக்கப்பட்டது ஆதாம், பின்புதான் ஏவாள் உருவாக்கப்பட்டார். அதனால வயது வித்தியாசம் என்பது, தலைமைத்துவம் என்பது நாம் முடிவெடுத்த காரியம் அல்ல. ஆண் பெண் சமம் என்று பேசுகிற உலகத்தினுடைய காரியத்துக்கு செவிசாய்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது குடும்ப ஒழுங்குமுறை. முதலில் உருவாக்கப்பட்டது ஆதாம், பின்புதான் ஏவாள் அங்கே உருவாக்கப்படுகிறார். அதனால ஆதியாகமம் 1:27 ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் உருவாக்கினார். இந்த கால இடைவெளி அங்கே உருவாக்கப்பட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று அங்கே சொல்லி, தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து அவர்கள் வெளியே வருகிறார்கள், தனி தலைமைத்துவத்துக்குள்ளே வருகிறார்கள். அப்ப இந்த தலைமைத்துவம் கீழ்ப்படுதலை முன்வைக்கிறது. கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்திருக்கிற அந்த தலைமைத்துவத்தின் அடிப்படையில் தான் குடும்பம் அங்கே இயங்குகிறது. ஏதேனிலே ஆண்டவர் அதைத்தான் அங்கே முன்வைத்தார். அப்ப ஆண்டவர் இந்த விஷயத்தை அங்கே சொல்லும் போது, புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிந்திருக்கிற அந்த காரியத்துல ஒருவேளை இன்னைக்கு உலகம் சொல்லும் அது பெண் அடிமைத்தனம். அது அப்படி அல்ல. பெண் அடிமைத்தனம் என்கிறதுக்கு மாறாக அந்த பெண் கீழ்ப்படிந்து இருக்கிறது நிமித்தம் குடும்பம் கட்டப்படுகிறது. அதை தொடர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள், அடுத்த தலைமுறை அந்த தாயினிடத்தில் கற்றுக்கொள்கிறது கீழ்ப்படிதலை. நீ சொல்லுவாங்க, தாய் தான் முதல் ஆசிரியை. தாயினிடத்தில் கற்றுக்கொள்கிற அந்த கீழ்ப்படிதல் அடுத்தடுத்து தொடர்கிறது. பிள்ளைகள் ஒழுக்கமாக வளருவதற்கும், அடுத்து கீழ்ப்படிந்து சமுதாயத்தில் எல்லா காரியங்களுக்கும் அங்கே எல்லாவற்றிலும் மேற்கொண்டு நடப்பதற்கும் அது உதவியாக இருக்கிறது. அப்ப கீழ்ப்படிதல் அந்த தலைமைத்துவத்தில் மனைவி செய்கிற ஒரு காரியம் நிச்சயமாய் அது பெரிய ஒரு காரியத்தை ஏற்படுத்தும். சுயமாய் முடிவெடுக்காமல் கணவரை அங்கே முன்வைத்து தலைமைத்துவத்தை முன்வைத்து தலைமைத்துவத்தை அணுகி நாம் செயல்பட வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் மாணவர்களை அடிப்பதற்கோ மாணவிகளை அடிப்பதற்கோ உரிமை கிடையாது. அப்போ ஒரு மாணவன் எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னா அந்த ஆசிரியருக்குரிய தலைமைத்துவம் எவ்வாறு அது மன வேதனையை உருவாக்கும். நம்ம ஒரு ஆசிரியரா இருந்து இந்த மாணவர்களை நம்ம ஒண்ணும் செய்ய முடியலையே. அப்ப பழைய காலத்துல பாத்தீங்கன்னா மாணவர்களை கண்டிப்பாங்க, ரொம்ப அடிச்சு அவங்களை கண்டிச்சு ஒழுக்கப்படுத்துவாங்க. ஆனா இப்போ அது முடியாது. அப்ப அந்த சூழ்நிலையில இந்த தலைமைத்துவத்தை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கப்படும் போது, ஒரு மாணவன் எதிர்த்து பேசும்போது அது எவ்வளவு வேதனை உருவாக்கும். இதுதான் குடும்ப வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அங்கே முன் வைத்திருக்கிறார். தலைமைத்துவத்தை எதிர் பேசவோ, பவுல் சொல்லுகிறார் 1 தீமோத்தேயு அந்த புத்தகத்தை நாம் வாசித்தோம், அங்கே எதிர் பேசவோ அல்லது அதிகாரம் செலுத்தவோ பேசவோ உத்தரவு இல்லை என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்க குடும்ப வாழ்க்கையை கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய குடும்பத்துல, எந்த குடும்பத்துல எல்லாம் மனைவி கணவருக்கு கீழ்ப்படிந்து எல்லா கணவர் தான் என்று முன்வைத்து போகிறாங்களோ, அது அம்பானி குடும்பமா இருந்தாலும் நடுத்தர வர்க்க குடும்பமா இருந்தாலும் மனைவியுடைய கீழ்ப்படுதலை பொறுத்துதான் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதை நீங்க விசுவாசித்து இருந்தால்
அல்லது நீங்கள் அதை கண்டிருந்தால் நிச்சயமாய் அதனுடைய ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இன்னைக்கு உலகத்தார் அதை அறிந்து வைத்திருக்கிறாங்க. ஒரு பெரிய தோட்டம் வைத்திருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது பெரிய கம்பெனி வைத்திருக்கிறவங்களா இருக்கலாம். கணவனை முன்வைத்து, தலைமைத்துவத்தை முன்வைத்து, மனைவியானவன் கீழ்ப்படிந்து அந்த குடும்பத்தை நடத்துகிற போது நிச்சயமாய் அதனுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். அது சில உதாரணங்களை நான் பின்வருகிற காரியத்தை சொல்ல போறேன். அது மட்டுமல்ல, நல்லா கவனிச்சீங்கன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசிப்பதை இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் அறியாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை உலகத்தார் அறிந்திருக்கிறார்கள். உலகத்தார் ரொம்ப கவனமாக கணவன் மனைவி என்கிற அந்த உறவு முறையில தலைமைத்துவம் யாரு, தலை எப்படி செயல்படுகிறது, அதை தொடர்ந்து வருகிற தலைமை என்கிற பொறுப்புல குடும்ப பெண் எப்படி செயல்பட வேண்டும், இது உலகத்தார் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல தெளிவுபடுத்தி சொல்லப்பட்டும் இந்த தலைமைத்துவத்தை விட்டுவிடுகிறதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் அங்கே குடும்பத்தில் வருது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் மட்டும் சர்ப்பம் ஏவாள்கிட்ட பேசிட்டு இருக்க போது, கொஞ்சம் இரு, என் கணவனிடத்துல நான் விசாரிச்சுட்டு வரேன், கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருந்தாங்க. தலைமைத்துவத்தை முன் வைத்திருந்தால், ஆனால் நாம எல்லாருமே ஏதேன் தோட்டத்தில் தான் இருந்திருப்போம். இந்த பூமியில வந்து கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, கடின உழைப்பு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அங்க ஏதேன் தோட்டத்தில் இருந்திருப்போம். ஏன்னா ஆதாம்கிட்ட கேட்டிருந்தா நிச்சயமாய் சர்ப்பம் அதனுடைய தந்திரம், அதனுடைய வஞ்சனை மேற்கொண்டிருக்க முடியாது. அப்ப இன்னைக்கு குடும்ப தலைவரை நாம் அந்த பெண்கள் குடும்ப தலைவி அணுகும் போது நிச்சயமா இந்த குடும்பம் கட்டப்பட்ட குடும்பமா இருக்கிறது. சுய முடிவு எடுக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் கணவன் அல்லது தலைமை என்கிற அந்த பொறுப்பிலை விடும்போது நிச்சயமாய் அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக அது மாறுகிறது. அப்ப அதன் வழியே பிள்ளைகள் அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறார்கள். குடும்பம் அடுத்தடுத்த தலைமுறையாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக அது மாறுகிறது. அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ என்று வேதத்தில் சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கும்போது புத்தி உள்ள கணவன் என்று அங்கே சொல்லப்படுவதில்லை. கணவன் என்று சொல்லும் போது தலைமைத்துவம் தான். ஸ்திரீ தான் புத்திய உள்ளவளாக குடும்பத்தை நடத்தி கொண்டு போக வேண்டும். அப்ப ஸ்திரீ பற்றிய விஷயத்துல 1 தீமோத்தேயு 2:12 படி அங்கே பேசாது இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதிகாரமும் செலுத்தக்கூடாது. தலைமைத்துவத்தில் இன்னைக்கு நிறைய பெண்கள் அதிகாரம் செலுத்துறதுனாலதான் குடும்பத்துல வருமானமும் ஆஸ்வதிக்கப்பட முடியல. அடுத்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு அல்லது பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துல பிள்ளைகள் நலமான காரியத்தை பேசுகிறார்களா அப்படின்னா இன்னைக்கு ஒழுக்கக்கேடு எல்லாம் பிள்ளை நுழைகிறதுக்கு காரணமே இதுதான். குடும்பத்துல சண்டை சச்சரவு, நான் பெரியவனா நீ பெரியவனா, அல்லது குடும்பத்துல யார் பெரியவர்கள் என்று அங்கே எதிர்பார்க்கிற அல்லது அந்த தலைமைத்துவத்தை முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு குடும்பங்களில் இன்னைக்கு பிரிவினைகள் வருகிறது. அதனாலதான் இன்னைக்கு ஒரு பெரிய நீதிபதி சொல்லியிருக்கிறார். அந்த நீதிபதி சொல்லுகிற காரியம், குடும்பம் என்கிற அமைப்புல தலைமைத்துவத்தை உணராத பெண் குடும்பத்தை சீரழிக்கிறாள். உலகம் சொல்லுகிறது, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அப்ப பெண் புத்தி உள்ளவளாக இருந்து குடும்பத்தை முன்னே நடத்தி கொண்டு போவதற்கு அழைக்கப்படுகிறது. அதனால நீதிமொழிகள் 31:29, 30, 31 ஆகிய வசனத்துல அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அந்த கணவன் மனைவியை புகழ்கிறான். அந்த அளவில் குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய கீழ்ப்படிதல் உள்ள மனைவியா இருக்கும் போது நிச்சயமாய் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, தலைமைத்துவம் என்பது கர்த்தருக்கு மனிதன் மனசு கீழ்ப்படிந்து நடப்பது, அது சபை. இன்னைக்கு சபைக்கு கிறிஸ்து தான் தலைவர். குடும்பத்துல கணவன் தலையா இருக்கிறதுனால மனைவி கீழ்ப்படிந்து நடப்பதும், அதுவும் கணவன் மனைவி என்கிற அந்த பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடப்பதும், இது தலைமைத்துவம். இந்த தலைமைத்துவத்தை மீறுகிற எந்த ஒரு செயல்பாடும் குடும்பத்துல சபையில ஆசீர்வாதமா இருக்க முடியாது. சிலர் வந்து சபையில கூச்சல் போடுவது, சண்டை போடுவது, இதெல்லாம் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உறவு முறையில் உள்ள விரிசல். அப்ப அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அது போல குடும்பத்திலையும் மனைவி சத்தத்தை உயர்த்தாமல் கணவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, அது போல பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து இருக்கும் போது அது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறுகிறது. அப்ப இந்த தலைமைத்துவத்தின் அடிப்படையில் தான் பரிசுத்தம் பிறக்கிறது. நாம் சொன்ன முதல் கேள்வி, பரிசுத்தம் எங்கே பிறக்கிறது என்று சொல்லும் போது குடும்பத்திலே தலைமைத்துவம் சரியாக இருக்கும் போது, கீழ்ப்படியாமல் என்கிற பாவம் நுழையாமல் இருக்கும் போது அங்கே பரிசுத்தம் பிறக்கிறது. நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இந்த முகவரை பகுதியில முதல் குறிப்பை தியானிக்க நேரம் இருக்கான்னு தெரியல. இந்த முகவரை பகுதியில ஒரு பெண் கணவருக்கு கீழ்ப்படிந்த விதத்தை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி அப்படின்னா, தன்னுடைய கணவர் மிகப்பெரிய எஜமானாகவும் தன்னை ஒரு பணியாளாகவும் தாழ்த்தி கீழ்ப்படிந்திருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது யாருன்னு சொல்ல முடியுமா?
ஆபிரகாமுக்கு சாராள் கீழ்ப்படிந்த விதம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு சாராள் ஆண்டவனே என்று கீழ்ப்படிந்திருந்தார். இன்னைக்கும் குடும்ப தலைவி ஆண்டவனே என்று கணவரை பார்த்து சொல்லும் போது நிச்சயமாய் கணவன் மனைவிக்கு செய்யாத எந்த உபகாரமும் இருக்காது. அன்பு செலுத்துகிற காரியத்திலும் சரி, அல்லது மனைவியுடைய பேச்சை கேட்கிற காரியத்திலும் சரி, எந்த விதத்திலும் தடை இருக்காது. இப்ப இந்த ஆண்டவனே என்று சொல்லுகிற சாராள் மட்டுமல்ல, அதுக்கு முந்தின வசனத்தை வாசியுங்கள். 5ஆம் வசனம். கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இந்த கீழ்ப்படிதலுடைய இந்த தலைமைத்துவம் எவ்வளவு முக்கியமானது நீங்க நம்ம கண்கூடா பார்க்கலாம். நிறைய குடும்ப தலைவிகள் கணவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது அந்த குடும்பம் உயர்ந்திருக்கிறது. இந்த பொருளாதார ஆசீர்வாதத்திலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் சரி, அது உயர்ந்து இருக்கிறது. இப்ப ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற அந்த ரகசியம், இந்த பரிசுத்தம் பிறக்கிற இடம் குடும்பம், பரிசுத்தம் பேணி காக்கப்படுகிற இடம் குடும்பம். அப்ப அந்த குடும்பத்துல இந்த தலைமைத்துவம் சரியா இருக்குமானால் நிச்சயமாய் அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் இந்த உலகத்துல கர்த்தருக்கு பயந்த சந்ததியாக, பரிசுத்த சந்ததியாக அது இருக்கும். சில மனைவி சொல்லுகிற காரியம், என் கணவர் என்னிடத்துல அன்பு செலுத்துகிறதே இல்லை. எப்படி அன்பு வரும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் உள்ள இடத்துலதான். நல்ல கவனிச்சீங்கன்னா முற்பிதாவாகிய ஆபிரகாமை நீ கவனிச்சு பாருங்க. சாராளுக்கு எல்லா விதத்திலும் செவி சாய்த்தான். சாராள் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். ஏன்னா ஆபிரகாம் அதுக்கு செவி சாய்த்தான். காரணம், ஆண்டவனே என்று அவனை உயர்வாக கருதி அந்த தலைமைத்துவத்துக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தான். இப்ப ஆபிரகாம் எல்லாத்துக்கும் தலையசைச்சாரு. ஆகார் வேணுமான்னு கேட்டாலும் அதற்கும் தலையசைச்சாரு. நம்ம அந்த லெவலுக்கு போகல. எதுக்காக சொல்றேன்னா, இந்த கீழ்ப்படிதல் ஒரு குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்த சந்ததிக்கு நேராக வழிநடத்தக்கூடியது. ஒருவேளை சாராள் பேசாம இருந்திருந்தா, ஆகார் என்கிற ஒரு காரியம் உருவாகாமல் இருந்திருந்தா, இன்னைக்கு தேசத்துல சண்டையே கிடையாது. எப்படி ஏவாள் அங்கே சர்ப்பத்தோட பேசி அங்கே கணவனை மறந்து அவருடைய சுய முடிவுனால நம்ம இங்க பூமியில கஷ்டப்படுறோமோ, அது போல சாராளுடைய ஒரு முடிவுனால இன்னைக்கு முழு உலகமும் சண்டை. அங்க நம்ம எங்க பார்த்தாலும் யுத்த செய்தியை நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். அப்ப பெண்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட சில காரியங்கள், சில விதிமுறைகள், நாம் அதை கடைபிடிக்கும் போது பிள்ளைகள் அங்கே தாயினிடத்தில் கற்றுக்கொள்கிறது. அடுத்த தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கிறது. முதல் குறிப்பை நான் வேகமாக உங்கள் மத்தியில் வைக்கிறேன். பரிசுத்த ஜனம். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். முதல் குறிப்புல பரிசுத்த ஜனம். ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். அங்கே ஆதாம் ஏவாளுக்கு பிறகு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு பெரிய சந்ததியை கொடுப்பேன் வாக்கு பண்ணி ஆண்டவர் தமக்கென்று அங்கே தெரிந்து கொண்டார். அதான் திருவசனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஜனம் ஆண்டவர் வேறு பிரித்து வைத்திருக்கிற ஜனம், ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜனம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவனுடைய ஜனத்தை ஆண்டவர் அங்கே தெரிந்து கொள்கிறார். கொஞ்ச ஜனம். உபாகமத்தில் நம்ம வாசித்தோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரிலே அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கொஞ்ச பேர். அப்ப இந்த ஆபிரகாம், நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாம், அதை தொடர்ந்து ஈசாக்கு, அதை தொடர்ந்து ஏசா, யாக்கோபு, இந்த சந்ததி, இந்த முற்பிதாக்களுடைய சந்ததி தான் ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக அவங்க பெறுகிறாங்க. சின்ன ஜனமா இருக்கும் போது ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்ப ஒரு மனிதனாய் தெரிந்து கொண்ட அந்த ஜனக்கூட்டத்துல 12 கோத்திரம் வருகிறது. இந்த 12 கோத்திரம் யாக்கோபுடைய பிள்ளைகள். 12 பிள்ளைகளும் 12 கோத்திரமாக பெருகி வருகிறார்கள். இங்க சாலமோன் அரசாட்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா 12 கோத்திரம் 2 நாடாக பிரிகிறது. தாவீது வரைக்கும் 12 கோத்திரமும் முழு இஸ்ரவேலா இருந்தது. சாலமோனுக்கு பிறகு ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படியாமல் போன பிறகு ஆண்டவர் அவனுடைய தீர்க்கதரிசி எழுப்பி அவனுடைய வஸ்திரத்தை கிழித்து, இது போல இஸ்ரவேல் ஜனங்கள் 2 துண்டாக பிரிக்கப்படுவார்கள் என்று அந்த தீர்க்கதரிசி சொன்னது போலவே நடந்தது. 10 கோத்திரங்கள் தனி நாடு இஸ்ரவேல் என்ற நாடும், 2 கோத்திரங்கள் யூதா என்ற நாடும் உருவானது.
இன்றைக்கு இஸ்ரவேல் அப்படின்னா யூதர்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறாங்க. மற்ற 10 கோத்திரம் என்ன ஆனது தெரியாது. காரணம், ஆண்டவர் இறங்கி அவங்களை தெரிந்து கொண்டதை அவர்கள் அலட்சியம் பண்ணினார்கள். தங்கள் உலகத்தின் போக்கின்படி அவர்கள் போக ஆரம்பித்தார்கள். ஆண்டவரை மறந்து போனார்கள். வேதம் சொல்லுகிறது, வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க அடிக்கடி வழுவி போனாங்க, அடிக்கடி ஆண்டவர் விட்டு தூரமாய் போனார்கள். அப்ப ஆண்டவர் 10 கோத்திரத்தையும் தள்ளிட்டாரு. இன்னும் மீதி யூதா இருக்கிறது, பென்யமீன் இருக்கிறது. பென்யமீன் பெருசாக பேசப்படவில்லை. இன்றைக்கு இஸ்ரவேல் என்று சொன்னால் யூதர்கள் தான். இன்னைக்கு யூதர்கள் உலகம் முழுமையில் பரவி இருக்கிறார்கள். கொஞ்சம் லேவியர் இருக்காங்க, கொஞ்சம் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். மீது எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனத்துல அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை பெறாமல் போனவர்கள் நிறைய பேர். அதனாலதான் ஆண்டவர் அப்படியே அந்த யூத ஜனங்கள் அல்லது அதுக்கு பிறகு புறஜாதியராகிய நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அனைவரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்து. கிறிஸ்து மூலமாக நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம், ஆபிரகாமின் பிள்ளைகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது கலாத்தியர் 3:26, நீங்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப விசுவாசத்தினால நம்ம ஆபிரகாம் பிள்ளைகளா எப்படி மாற்றப்பட்டோம்? ஆபிரகாமுக்கு உண்டான வாக்கு, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். அவங்க எல்லாருமே வலிமை போவாங்கன்னு ஆண்டவருக்கு முன்பாகவே தெரியும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததிக்கு என்று வாக்கு பண்ணினது கிறிஸ்து அந்த சந்ததியில வந்தார். கிறிஸ்து மூலமாய் அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக, பிதாவுக்கு பிள்ளைகளாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக மாற்றப்பட்டோம். அதனாலதான் ரோமாபுரி சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் ஒரு செய்தியை முன்வைக்கிறார். ரோமர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 9:13 33 வரைக்கும் ஒரு செய்தியை முன்வைக்கிறார். இந்த இரக்கம் நமக்கு எப்படி கிடைத்தது? வசனம் 13 சொல்லுகிறது, ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார்? அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டா? ஏன் ஏசாவை வெறுக்கணும்? அவர் அநீதி உள்ள தேவன் என்று நாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இது அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய நீதி. நீங்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு பூமியில எத்தனையோ ஜனங்கள் இருந்தும் ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இது யதார்த்தமாய் நடந்த ஒரு காரியம் அல்ல. எப்படி ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனுடைய சந்ததியை தெரிந்து கொண்டாரோ அது போல நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் வழி விலகி போவோமானால், ஆண்டவரை மறந்து இந்த உலகத்தோடு நாம் ஒத்து அங்கே உலகத்துடைய பாவங்களை செய்து அங்கே மடிந்து போவோமானால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்லுகிறது. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். 1 பேதுரு 1:9 சொல்லும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது, அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அந்தகார இருளிலே கடந்தோம், பாவத்தின் இருளிலே கடந்தோம், ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த இரக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், அந்த இரக்கம் மோசை நோக்கி, அந்த ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். இது அவர் தீர்மானித்தது. நீங்க நம்ம சொந்த பந்தங்கள்லாம் ரட்சிப்பு பெறாம இருக்காங்க, நாம ரட்சிப்பு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாம தீர்மானித்தது அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இது ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய செயல்பாடுகளை கவனிக்கிறார். ஒருவேளை இந்த உலகம் அதனுடைய போக்கிலே நம்ம இழுத்துக் கொள்ள பார்க்கும். ஏவாளையே வஞ்சித்த சர்ப்பம் நம்மை விட்டு வைக்காது. ஆனாலும் நாம் ஆண்டவருக்கு செவி கொடுத்து குடும்ப அமைப்பில் நாம் நிலை நின்று பரிசுத்த சந்ததியாக நாம் அடுத்தடுத்து ஆண்டவரை நாம் முன்வைப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்த சந்ததியில இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்மை கைவிடவே மாட்டார். இன்னைக்கு இரக்கத்தை பெற்ற ஜனங்கள், வேறு சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மட்டுமே. 12 கோத்திரம் பெரிய ஜனமா இருந்தாங்க. யூதா மட்டும்தான் இன்னைக்கும் நிலை நிற்கிறது. யூதாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதற்கு பிறகு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஆண்டவரை எதிர்த்து நிற்கிற காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள், ஆண்டவருடைய வசனத்தை கடைபிடிக்காமல் வாழ்ந்து இரக்கத்தை இழந்து போகிறார்கள். அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் வேதம் சொல்லுது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம்? பெரிய ரட்சிப்பு நமக்கு இறங்கி கிருபையாய் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நாம் அங்கே பேணி காக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவின் மன்றாட்டு அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உலகத்தான் அல்ல, அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம உலகத்தார் போலவே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நமக்குன்னு ஒரு வேதம் இருக்கிறது, நமக்குன்னு சட்டத்திட்டங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார், நமக்கு ஆண்டவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் சொல்லியபடி குடும்ப வாழ்க்கையும் அவர் சொல்லியபடி நாம் அவருடைய வழியில நடப்போமானால் நாமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அப்ப நமக்கு ஆண்டவர் துணை நின்று நம்மை வழிநடத்தி செல்வார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 21 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கப்பட்ட வேத பகுதியில பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில சில விதிமுறைகளையும் அங்கே ஆண்டவர் முன்வைக்கிறார். எப்படி வாழ வேண்டும் அங்கே 9ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 5:9 ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நல்லா கவனிச்சீங்கன்னா, அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் ஆவியின் கனி என்று அவர் சொல்லி அதுக்கு முன்னாடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில ஆவியின் கனி என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தி இந்த ஆவியின் கனியில சகல நற்குணம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லும் போது குணாதிசயம் தான் முக்கியம். ஆவியின் கனி 9 குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிற கலாத்தியர் எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லும் போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல